வணக்கம் வீவர்ஸ், இது உங்கள் தெய்வீக பரிகாரங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மறைவு ஸ்தானங்கள். அந்த ஸ்தானங்கள் மறையிற கிரகங்கள்னால நமக்கு என்ன பாதிப்புங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12ஆம் இடங்களை மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ராசி கட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராசி கட்டத்தில் இப்போ ரிஷபம் தான் லக்கணம் அப்படின்னா அதை 1வது இடமா வச்சு நம்ம 12 இடங்களுக்கும் இடம் கொடுக்குறோம். அதாவது 1, 2ன்னு இடத்தை குறிப்பிட்றோம். இப்போ இந்த இடங்களில் 3, 6, 8, 12 இருக்கு இல்லையா, அதுதான் மறைவு ஸ்தானம். இந்த கட்டத்தில் ராசி கட்டத்தில் 3, 6, 8, 12 இது மறைவு ஸ்தானம். பொதுவாக 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறையுது இல்லையா, அந்த 3ஆம் இடம் மறைகிறது 1/4 பங்கு மறைஞ்சதாக கணக்கில் எடுத்துக்கிறாங்க. 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறையுதுன்னா அது அரை பங்கு மறைஞ்சதாகவும், 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறையுதுன்னா அதை 3/4 பங்கு மறைஞ்சதாகவும் கணக்கில் கொள்கிறோம். ஆனால் 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறையுதுன்னா அது முழுமையாகவே மறைஞ்சதாக தான் கணக்கில் சொல்லப்படுது. இப்போ அந்த 3, 6, 8, 12 அப்படிங்கிற அந்த ஸ்தானங்கள் சொல்கிறோம் இல்லையா, 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறைகிறதுனால அலைச்சல் நிறையா இருக்கும். ஒரு எய்மே இல்லாமல் லைஃப் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. தேவையில்லாமல் செலவு வரும். அவங்க இஷ்டத்துக்கு மனசு போன போக்கில் பூரா என்னத்தினாலும் என்ன வேலையினாலும் செய்வாங்க. லவ் பண்ணுறதாகட்டும், வேலைக்கு போகிறதாகட்டும், செலவு பண்ணுறதாகட்டும், எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. எப்போ 12ஆவது இடத்துல ஒரு கிரகம் மறைகிறப்போ. அதே 6, 8ல் மறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள முடக்கி மூலையில் உட்கார வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏதாவது நோய், பிரச்சனை, கஷ்டம், அசிங்கம், அவமானம், இப்படி ஏதாவது ஒன்றா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். 3வது இடத்துல ஒரு கிரகம் மறையுதுன்னா அதனால நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். 6ஆம் இடம் ஒருத்தருக்கு வரக்கூடிய நோய், கடன், விபத்துக்கள், இதை பற்றி நமக்கு தகவலை கொடுக்கும். இதில் ஒரு சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12 4லையுமே மறைகிறது கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ சூரியன், சனி, ராகு, கேது இந்த 5 கிரகங்களும் 8லையும் 12லையும் இருந்தால் மட்டும்தான் மறைவு. 3, 6ல் இருந்தால் மறைவு கிடையாது. 3, 6ல் இருந்தால் மறைவு கிடையாது. 8, 12ல் இருந்தால் மட்டும்தான் இந்த கிரகங்கள் மறைவு. அப்போ 8, 12ல் மட்டும் இது மறையுதுன்னா அந்த 8ஆம் இடம் முழு மறைவு, 12 அரை மறைவுன்னு சொன்னோம் இல்லையா, அரை பங்கு மறைவுன்னு, அதுக்குரிய பலனை தான் அது கொடுக்கும். அடுத்தது சந்திரன், புதன், குரு இந்த கிரகங்கள் 3, 6, 8, 12 4 இடத்துலையுமே மறைவு தான். இந்த 3 கிரகங்களும் 4 இடத்துலையுமே மறைவு தான். இப்போ சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, அப்புறம் இந்த புதன் குருவோட சேர்ந்திருக்க புதனும் சுபர் தான். இவங்கெல்லாம் மறைகிறதுனால என்ன பண்ணுன்னா குடும்பத்துக்கு அவமானம் வர மாதிரி செயலில் ஈடுபடுவாங்க. எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு மரியாதை, அவமரியாதை பற்றி கவலை இருக்காது. ஒருத்தவங்க நம்ம தப்பாக பேசுவாங்கன்னு நினைக்காம அந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவமானப்படுறது, ஃபீல் பண்ணுறது, ஒரு நல்ல பேரே கிடைக்காது. என்ன செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்காது. எவ்வளோ நல்ல கேரக்டராக இருந்தால் கூட அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு பேரை கெடுத்துக்குவாங்க. இதை செஞ்சால் நமக்கு பேர் கெட்டு போயிடும், இதனால் நமக்கு பிரச்சனை வரும், தெரிஞ்சே ஒரு தப்பை செஞ்சுட்டு அதில் மாட்டிகிட்டு முழிப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இந்த சுபர்கள் மறைகிறப்போ இந்த மாதிரியான கெடுபலன்கள் உண்டாகுது. அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் 3, 8ல் இருந்தால் மறைவுங்கிறது ஜோதிட விதி. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் மட்டும்தான் மறைவு. 6ல் மட்டும்தான் சுக்கிரன் மறைவு. இப்போ அந்த 6ல் மறைகிறதுனால, சுக்கிரன் மறைகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆபத்து ஏதாவது ஒரு அதிகமான ஆபத்து, அவமானம், அசிங்கம் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். எடுத்ததில் பூரா தோல்வி, கஷ்டம், இந்த மாதிரி நிறைய பார்க்க வேண்டி வரும். பெற்ற மகள்லேருந்து, பெற்ற தாயிலேருந்து பெண்களே உங்களை வெறுப்பாங்க. அதாவது எவ்வளோ செஞ்சாலும் நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்காது. சரி, எங்கள் அப்பா எனக்கு இது பண்ணார், எங்கள் அண்ணன் இதுக்கு பண்ணாருன்னு உங்கள் தங்கச்சியும். பொதுவாக பெண்கள் அது எந்த உறவு முறையாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு நல்ல பேர் வாங்க முடியாது. எல்லாருனாலையும் ஒரு தொல்லை தான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது கட்டினா மனைவியாக இருந்தால் கூட சரி. இதுதான் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலை, இதனால் கிடைக்கக்கூடிய பலன். இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி.